வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். வெள்ளியோட விலை தாறுமாறாக உயர்ந்திருக்க வேலை தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்தில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை ஒரு கிராம் 190 ரூபாய் காணப்பட்டது. மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு 5 ரூபாயும், ஒரு கிலோவுக்கு 5000 விலை உயர்ந்து ஒரு கிராம் 195, 10 கிராம் 1950, ஒரு கிலோ 1,95,000 அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுறவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் கம்மியாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வரலாற்று உச்சத்திலே காணப்படுது. இன்றைக்கி மட்டும் ஒரு கிராமுக்கு 27 ரூபாயும், சவரனுக்கு 216 ரூபாய் விலை ஏற்றத்துடன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரு கிராம் நம்மளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு 12,573 அப்படிங்கிற வரலாற்று உச்சத்திலையும் 8 அரை பவுன் கால் பவுனோட விலை 25,146, சவரன் விலை 1,584 ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படல. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 22 தங்கத்தோட விலையானது கிராமுக்கு 25 ரூபாயும், சவரனுக்கு 200 மேற்கொண்டு விலை உயர்ந்து காணப்படுது. இந்த விலை உயர்வின் காரணமாக நம்மளுக்கு இந்த 22 தங்கத்தோட விலை ஒரு கிராம் 11,525, கால் பவுனோட விலை 23,050 காணப்படுறவில்லை. சவரன் விலை 92,200 ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது. ஒவ்வொரு வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 1-2 கடுமையான சரிவு அல்லது மிக கடுமையான சரிவு காணப்பட்டாலும் மீதம் இருக்கிற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி அடைஞ்சு நம்மளுக்கு தங்கத்தோட விலையானது ஒட்டுமொத்தமாக உச்சகட்ட விலையிலேயே காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சரியறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலையும் வந்து நம்மளுக்கு எதுவும் இதுவரை பெருசாக தெரியல. அதே போல் தீபாவளி நெருங்கிறதுனால மேலும் விலை உயருமா அப்படிங்கிற அபாயமும் இங்கே நிலவிட்டே இருக்கு.